பெரியாரை அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓசூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரிடம் திராவிட கழகத்தினர் சார்பில் மனு வழங்கப்பட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வடலூரில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் அதிகாரப்பூர்வமான யூடியூப் தொலைக்காட்சியில் சுமார் 33 நிமிடம் பேசிய சீமான் இது போன்ற கேவலமான பேச்சினை தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் பேசியதில்லை, எழுதியதில்லை. சீமான் அவர்கள் தனது அரசியல் சுய லாபத்திற்கு திட்டமிட்டு தந்தை பெரியாரின் நன்மதிப்பை எவ்வித ஆதாரமின்றி பொய்யான செய்தியை இட்டுக்காட்டி இவ்வாறு பேசுகிறார். தந்தை பெரியார் மீது சுமத்தப்படும் இந்த அவதூறு புழக்கத்திற்கு இலக்கு ஏற்படுத்தும் மோசமான செயலாகும். பொய்யை பரப்பும் இந்த அவதூறு பேச்சு மிகுந்த மன தாங்க முடியாத வேதனை தருகிறது. அது மட்டுமின்றி சீமான் பேசிய அதே பொய்யான செய்தியை தனது முகநூலில் பக்கத்தில் வெளியிட்டு பரப்பி வருகிறார். எனவே இவர்கள் இருவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொது சமூகத்தில் ஒரு பதட்டமான கலவர சூழல் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் அந்த காணொளிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட தலைவர் வனவேந்தன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சின்னசாமி, பொதுக்குழு உறுப்பினர் ஆ செல்வம், மாநகர தலைவர் ரமேஷ், மகளிர் அணி மாவட்ட தலைவர் செல்வி, கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் வனவேந்தன் தலைமையில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக அவதூறு ஒழுக்கத்திற்கு கலகம் கற்பிக்கும் வகையில் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.